ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு 4 மணி வாக்கில் வீட்டுக்காரங்க ஆம்லேட் இருக்கா, முட்டை இருக்கா, ஆம்லேட் போட்டுத்தான்னு சொன்னாங்க. பசிக்குதுன்னு எக் எதுவும் இல்லாதனால திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. பழைய இட்லி இருந்தது. சரி, அதை வச்சு நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். இந்த இட்லி உப்புமா பண்ண முடியாது, ஏன்னா கடை மாவு பிசு பிசுன்னு இருந்தது. இட்லி உப்புமா பண்ணால் அந்த மாதிரி இருக்குங்கிறதுனால பக்கோடா மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரிசி மாவு, மைதா, கடலை மாவு, உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, தனி மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா எல்லாம் போட்டு பேஸ்ட்டு மாதிரி கரைச்சிக்கிட்டேன். நம்ம இதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருந்தால் கூட அதையும் கலந்துக்கலாம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் போட்டு பஜ்ஜி போண்டா மிக்ஸுக்கு கலந்து அதை போட்டு பக்கோடா மாதிரி பண்ணி கொடுத்துடலாம், சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கெச்சப்பும் ஊற்றிக்கிட்டேன். 1 கிளாஸ் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கலாம். ஏன்னா மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டா அது கெட்டி விழுந்துடும். அப்புறம் பபிள்ஸாக இருக்கும்போது அது நல்லா இருக்காது. அதனால் முதல்ல கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கெட்டி விழாமல் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைக்கிற பஜ்ஜி போண்டா மிக்ஸ்க்கு கரைச்சி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக பதத்துலேயும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இட்லியை அதில் போட்டு முக்கி எடுத்துடலாம். இட்லி நான் 4 துண்டாக வெட்டியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருக்கும்ல, அந்த மாதிரி நீளமாக கூட வெட்டிக்கலாம். ஆனால் எனக்கு அதுக்கு பொறுமை இல்லை. அதனால நான் சீக்கிரம் முடியுமேங்கிறதுனால ஒரே இட்லியை 4 துண்டாக வெட்டி அப்படியே போட்டேன். ஒன்றா முக்கியம் போடலாம். நான் என்ன பண்ணேன், மொத்தமாகவே எல்லாத்தையும் இட்லியில் போட்டு கலந்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ப்ரெட் கிராம்ஸும் போட்டுக்கிட்டேன். ப்ரெட் கிராம்ஸ் எதுக்கு போட்டேன்னா கொஞ்சம் முறுமுறுன்னு வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதை சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி காய வச்சாச்சு. எண்ணெய் காயிற நேரத்தில் கொஞ்சம் அது ஊறிட்டுருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் ஊறட்டோன்னு அதை கலந்து வச்சுருந்தேன். ப்ரெட் கிராம்ஸ் ஏற்கனவே நான் வச்சுருப்பேன். கடையில் வாங்கினதில்லை. ப்ரெட்டு வாங்கும் போதெல்லாம் அந்த தூள் எடுத்து மிக்சியில் அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மிக்சியில் போட்டு திரித்து வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க வச்சுக்குவேன். அது கெட்டு போகாது. பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பக்கோடா பண்ணும்போதாவது இல்லை நீங்கள் ஏதாவது இந்த ஸ்மைலி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இந்த மாதிரி பண்ணும்போது கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து வச்சுட்டு உடையாத மாதிரி கலந்துக்கோங்க. கிண்டி விடாதீங்க. அப்படியே சுற்றி சுற்றி கலந்து விட்டுட்டு மேலே நல்லா ப்ரெட் கிராம்ஸ் தூவி விட்டுட்டேன். முதல்ல நான் என்ன நினச்சேன்னா மைதா மாவு கரைச்சி அதில் முக்கி ப்ரெட் கிராம்ஸில் போடலாம் தான் நினச்சேன். எனக்கு அதுக்கும் பொறுமை இல்லை. அதனால் மொத்தமாகவே தூவியாச்சு. கொஞ்சம் அதையும் கிளறி விட்டுட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். திடீர்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று வெங்காய பக்கோடா பண்ணுவோம், இல்லைன்னா இந்த மாதிரி பழைய இட்லி இருந்தால் பண்ணலாம். இதே நீங்கள் பழைய சாதத்தில் கூட பண்ணலாம். ரைஸ் இருக்கும்போது நான் உங்களுக்கு அதை பண்ணி காட்டுறேன். அதாவது மத்தியானம் வச்ச ரைஸில் பண்ணால் நல்லாயிருக்கும். அதில் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்து குட்டி குட்டி போண்டா மாதிரி போடுவோம். அதை இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தாச்சு. இதுக்கு சட்னி சாம்பார்லாம் நமக்கு தேவையில்லை, சாஸ் இருந்தால் போதும். ஆனால் என்னென்னா இது கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கு. ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுக்குன்னு ஆன மாதிரி இருந்தது. இப்போ நம்ம ஹோட்டலெல்லாம் காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கும்போது முறுமுறுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் இதாயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க இட்லி பிடிக்காத பசங்க கூட இந்த மாதிரி பக்கோடா இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. சாஸ் இருந்தால் போதும் வீட்டில் இதுக்கு சாப்பிட்றதுக்கு. இட்லியாக ஊற்றும் போது கொஞ்சம் பிசு பிசுன்னு ஹார்டாக இருந்தது. பக்கோடா மாதிரி பண்ணோன்னே நல்லா சாஃப்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு நம்ம யாராவது வந்துட்டாங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். வித்தியாசமாகவும் இருக்கும். இதே நீங்கள் உருண்டையாக பண்ணி கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.